ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. ஃபெலோஷிப் ஸ்கீம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு தான். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இதை நீங்கள் டைரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு மேற்கொள்ளும் இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்ட மேலாண்மை மாணாக்கரை ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் என்ற புதிய திட்டத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தகுதி பெற மாணாக்கரின் குடும்ப ஆண்டு வருமான வரம்பு 8 லட்சத்துக்குள் இருக்க வேண்டும். மாணாக்கர் தமிழ்நாட்டில் உள்ள பழங்குடியினர் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்படும் இளங்கலை மற்றும் முதுகலை மாணாக்கருக்கு மாதம் 10,000 மற்றும் முனைவர் பட்ட மேலாய்வாளருக்கு மாதம் 25,000 வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபெலோஷிப் ஸ்கீம் பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 5/11/2024 30/11/2024 வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கு ஆன்லைன் மூலமாக அல்லது ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேற்கண்ட விவரங்களை மாணாக்கர்களுக்கு தெரிவித்து அவர்களை இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்றத பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான ஒரு ஸ்கீம். தொல்குடியினர் புத்தாய்வு திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலமாக ட்ரைபல் இருக்காங்க பாருங்க, அவங்கள பார்த்தா நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. யார் அப்ளை பண்ணலான்னா யூஜி, பிஜி முடித்தவங்க, அது மட்டும் இல்லாமல் பிஹெச்டி முடித்தவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தகுதியை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஆண்டு வருமானம் 8 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக உதவித்தொகை ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூஜி, பிஜி முடித்தவங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க மாதம் 6 மாதத்துக்கு. முனைவர் பட்டம் பிஹெச்டி முடித்தவங்களுக்கு 25,000 3 வருஷத்துக்கு கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பெண்கள் மற்றும் திருநங்கைகள் 55 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மெத்தடும் கொடுத்துருக்காங்க, ஆஃப்லைன் கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மெத்தட்னா அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் தேதி 30/11/2024 அதுக்குள்ளே அனுப்பி வச்சுக்கோங்க. அது குறித்து அரசாணையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதான் உங்களுக்கான அரசாணையாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்கீம் எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அந்த ட்ரைபல் மக்களுக்கு தேவையான சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்றதுக்காக தொல்குடி திட்டம் உருவாக்கப்பட்டிருக்காங்க. இதுக்காக பார்த்தா இவ்வளோ கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்த கட்டமாக அதுக்கான அந்த ஃபெலோஷிப் ஸ்கீம் பார்த்தா உருவாக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது குறித்து எல்லாமே தெளிவாக அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். மொத்தமாக எவ்வளோ பேரை சைட் பண்ணுறாங்க அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இளங்கலை மற்றும் முதுகலை படிப்பில் படிக்கிறவங்களுக்கு மொத்தமாக 25 பேரை சைட் பண்ணுறாங்க. முனைவர் பட்டப்படியை முடிச்சிருக்காங்க பாருங்க, அவள் 45 பேர். மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 80 பேர் கிட்ட சைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 70 பேர் கிட்ட சைட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் இத்திட்டத்தின் கீழ் 70 பேர் சைட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த வருஷத்துக்கு இப்போ 70 பேர் பார்த்தா சைட் பண்ண போகிறாங்க. யூஜி, பிஜிக்கு 6 மாதம் மட்டும்தான் உங்களுக்கான கோர்ஸ் இருக்க போது இந்த ஃபெலோஷிப். இதுவே நீங்கள் பிஹெச்டி முடித்தவங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதுக்கான கைட்லைன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கான இன்ட்ரடக்ஷன் என்ன, ஆப்ஜெக்டிவ், இதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க, இதுக்கான சேலியன் ஃபீச்சர் என்ன அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை பற்றி எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸ்டூடெண்ட் ஷுட் டேக் அட்மிஷன் ஃபார் ரெகுலர் அண்டு ஃபுல் டைம் யூஜி, பிஜி, பிஹெச்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா ரெகுலராக காலேஜ் போய் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ யூஜி படிச்சுட்டு இருக்கணும் அல்லது பிஜி, பிஹெச்டி முடித்தவங்க இல்லை பார்த்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக சப்ஜெக்ட் ஃபார் ரிசர்ச் ஸ்டடி, நீங்கள் என்னமான சப்ஜெக்ட்லாம் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதெல்லாத்தையுமே தான் நீங்கள் ரிசர்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஃபெலோஷிப் பற்றி நம்பர் ஆஃப் ஃபெலோஷிப் பற்றி கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்த மாதிரி மொத்தமாக 70 பேருக்கு இந்த ஃபெலோஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை பற்றியும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ப்ரொசீஜர் ஃபார் இன்வைட்டிங் அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ எப்படி பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ்க்கான ஃபோட்டோ அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கம் சர்டிஃபிகேட், உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட், அதேமாரி நீங்கள் ப்ரீவியஸாக என்னமான கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்காங்க.
அட்மிஷன் ஜாயினிங் சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அதுக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கமிட்டிலாம் இருக்காங்க, அந்த கமிட்டியை வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இதில் இந்த அரசாணில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ படித்து பார்த்துட்டு இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஆன்லைன்லேயும் ஃபில் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் ஃபில் பண்ணலாம். இது வந்து ஆஃப்லைனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஃபோட்டோ ஒட்டிட்டு ஸ்கீம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன், ஸோ இதுலேருந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபுல் நேம் என்ன, ஆதார் கார்டு என்ன, எல்லாமே கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டு எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தா ஒரு டிக்ளரேஷன், நீங்கள் காலேஜ் யூனிவர்சிட்டியில் போய்ட்டு டிக்ளரேஷனில் வந்து சைன் வாங்குற மாதிரி இருக்கும். ஹெட் மாஸ்டர் கிட்ட கண்டிப்பாக சைன் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறவங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பயன்படுத்தி நீங்கள் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி லாஸ்ட் தேதிக்குள்ள அனுப்பி வச்சுருக்கோங்க. ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு ஃபெல்லோஷிப் ஃபார் ட்ரைபல் ஸ்டடீஸ்னு இதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு எந்த யூஜியா பிஜியா அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இமெயில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஃபுல் நேம் என்ன, மற்ற இன்ஃபர்மேஷன், ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க. டாக்குமெண்ட்டுமே ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்லோட் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையா ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன் பைனா நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூகுள் ஃபார்ம் ஆன்லைனில் சப்மிட் ஆகிடும். ஒன்று ஆன்லைன் மூலமாக கூகுள் ஃபார்மை சப்மிட் பண்ணலாம், அல்லது ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பலாம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை முறை நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ படிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். யூஜி பிஜி பிஹெச்டி முடிச்ச வரைக்கும் அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபெல்லோஷிப் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.